ஜெய்பீம் படம் அஜித் குமாரினுடைய மரணத்தை அறிந்தேன். வாழ்க்கையை வாழவே உள்ளம் நடுங்கியது. வலிப்பு வந்துதான் இறந்தார் அஜித் குமார் என தகவல் வெளியான போது 5 போலீசாரால் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட காட்சி வெளியானது. 9 பவுன் நகை காரில் இருந்து அஜித் குமாரால் திருடப்பட்டது என வாய்மொழி புகாராக கொடுத்த பெண்மணியால் 5 காவலர்கள் தனிப்படையில் இருந்து பிவிசி பைப் இரும்பு ராடால் அடித்து துன்புறுத்தி உடம்பில் நீர் வற்றி போக தாகம் எடுக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. 5 பேர்ல ஒருத்தனுக்கு கூட வாடா கருணை இருக்காது. இதுல இருந்தே தெரிகிறது அடிச்ச 5 பேருமே மிருகம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்காமல் மிளகாய் தூள் கொடுத்துள்ளன. உடம்பில் சொட்டு தண்ணீர் இல்லாததால் சிறுநீர் வரும்போது ரத்தமாக வந்திருக்கிறது. 9 பவுன் நகைக்காக தவறே செய்யாதவருடைய உயிர் போக வேண்டுமா? கோடி கோடியாய் கொள்ளையடித்தவனுக்கு ஜெயில வசதியாய் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவன் வெளியே வரும்போது ஒரு போலீஸ் பாதுகாப்போடு பெயில் கொடுக்கிறீர்கள். தந்தை இல்லாமல் கோவில்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்தவனுக்கு ஏழை மக்களுக்கு கேட்க நாதி இல்லை என்று மூச்சு நின்று போகும் வரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறீர்கள். அநீதி செய்பவர்களிடத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கத்தான் அரசாங்கத்தில் காவல்துறை. ஆனால் நீங்கள் பணக்காரர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பக்கபலமாக இருந்தால் மக்களாகிய எங்களுக்கு எதற்கு காவல்துறை, நீதித்துறை, அரசியல், தேர்தல், மனித உரிமை ஆணையம்? அதிகாரத்துல இருக்கிறவன் தவறு செஞ்சா அவனை சார்ந்த ஒரு பழி இல்லாமல் இதுபோல் துன்புறுத்தினாலாவது அவனுக்கு இரக்கம் வருமா? தண்ணீர் குடுக்க தோணி இருக்குமா? ஐயா, நீதியாவது பாமர மக்களுக்கு உண்மையாக கிடைக்க வேண்டும். இல்லையேல் ஏழையான பாமரனான நாங்கள் கடைசி வாய்ப்பான நீதித்துறையினுடைய வாசலில் தான் மாண்டு போக வேண்டும். தயவு செய்து இந்த ஆட்சியில இது நடந்தது, அந்த ஆட்சியில அது நடந்ததுன்னு சொல்லாதீங்க. அது எப்படி தெரியுமா இருக்கு? அவங்க எங்க ஆட்சியில இந்த தப்பு நடக்கலன்னு சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக அது தப்ப வைக்கணும்னு நினைக்குது. ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட கெஞ்சி கேட்கறது ஒண்ணு மட்டும்தான். எங்க ஆட்சியில எந்த தப்பு நடக்கலன்னு சொல்றது நல்லாட்சி கிடையாது. நடந்த தப்புக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்து மீண்டும் அந்த தவறு நடக்காத மாதிரி பண்றதுதான் சரியான ஆட்சி. நம்மால் முடிந்த குரலையாவது கமெண்ட்ல எடுப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்.